டெய்லி நம்ம சாப்பிட்ற சாப்பாடும் நம்ம குடிக்கிற தண்ணியோட குவாலிட்டியை செக் பண்ணுற ஏன் நம்ம டெய்லி சுவாசிக்கிற காற்றோட குவாலிட்டி செக் பண்ணுறது இல்லை? வணக்கம், நான் டாக்டர் ஷாரன் கிளெமெண்ட், நுரையீரல் நிபுணர், மெரிடியன் ஹாஸ்பிட்டல். ஸோ நம்மளோட சுவாசிக்கிற காற்றோட குவாலிட்டி ரொம்ப ரொம்ப நம்ம நுரையீரல் ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதில் காற்று மாசுபாடுங்கிறது ரெண்டு வகையாக நம்ம பார்க்கலாம். ஒன்று வெளிப்புற காற்று மாசுபாடு, என்வாயன்மெண்டல் ஏர் பொல்யூஷன். இன்னொன்று உள்புற காற்று மாசு, இன்டோர் ஏர் பொல்யூஷன். வெளிப்புற காற்று மாசுபாடு பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும், வெஹிக்கிள்ஸ், அதாவது கார், பஸ் வர ஸ்மோக்காக இருக்கலாம், இல்லை ஃபேக்ட்ரிஸ்லேருந்து வர புகையாக இருக்கலாம், ரோட்டில் போகிற டஸ்ட்டில் இருந்து வர புழுதியாக இருக்கலாம், இல்லை நம்ம குப்பைகளை எரிக்கிறதுனால வர்ற ஸ்மோக்காக இருக்கலாம், இல்லை டீசல் ஜென்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால கூட இருக்கலாம். பட் இன்டோர் ஏர் பொல்யூஷன், அதாவது உள்புற காற்று மாசுபாடு இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு சாதாரண மனிதன் 80 to 90% ஆஃப் ஹிஸ் டைம் அவர் ஃபுல்லாக ஒரு க்ளோஸ்ட் ரூம் தான் எப்போவுமே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ரூமில் அது குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறது நம்ம கண்டிப்பாக செக் பண்ணி ஆகணும். ஸோ இன்டோர் ஏர் பொல்யூஷன், உள்புற காற்று மாசுபாடு எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இன்டோர்ஸில் ஸ்மோக் பண்ணுறதுனால, டொபாக்கோ ஸ்மோக்னால வரலாம், இல்லை கிச்சனில் இருக்க ஸ்மோக் அது ஒழுங்காக வெளியில் போகாமல் இருக்கிறதுனால வரலாம், இல்லை உங்களோட சுவர்கள் ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறதுனாலையோ தூசி அடையிறதுனாலையோ அதனால் வரலாம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஏர் கண்டிஷனர்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறோம், எஸ்பெஷலி சம்மருங்கிறதுனால. ஸோ அந்த டைம்ஸ் இந்த ஃபில்டர் ஒழுங்காக க்ளீன் பண்ணாட்டி அதனால கூட ஏர் பொல்யூஷன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ரீசெண்டாக ஃப்ரேக்ரன்ஸ் நிறையா இருக்கணும், ரூம்ஸ் நல்லா ஸ்மெல் பண்ணணும்னு சொல்லி ஏரசால் ஸ்ப்ரேஸ், அதாவது ரூம் ஸ்ப்ரேஸ் நிறையா யூஸ் பண்ணுறோம். ஸோ அதோட சென்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, இல்லை அதில் கெமிக்கல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் அது கூட நம்ம ஏர் பொல்யூஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம். வீட்டில் யூஸ் பண்ணுற கொசுவர்த்தியாக இருக்கட்டும், ஊதுபத்தியாக இருக்கட்டும், சாம்பிராணியாக இருக்கட்டும், இதனால கூட நமக்கு இன்டோர் ஏர் ரொம்ப மோசமாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த எல்லாமே சேர்ந்து எப்படி நம்ம நுரையீரலை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம ஆஸ்மா தான் ரொம்ப சிவியராக அஃபெக்ட் ஆகும். வீசிங் ப்ராப்ளம்ஸ் அடிக்கடி வரும். அடிக்கடி உங்களுக்கு மூக்கு ஒழுகிறதா இருக்கட்டும், தொண்டை கட்டுறதாகட்டும், கண்ணில் இருந்து தண்ணீர் வரதா இருக்கட்டும், இது எல்லாமே அலர்ஜி கம் ஆஸ்மா சிம்டம்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். செகண்ட் சிஓபிடிங்கிற டிசீஸ், அதாவது சுவாச குழாய்கள் சுருக்கம் ஏற்படுறது, அதனால கூட கண்டிப்பாக வரலாம். இதுக்கு முன்னாடி சிஓபிடி எக்ஸ்க்ளூசிவாக ஸ்மோக், அதாவது டொபாக்கோ ஸ்மோக்கிங்னால வருதுன்னு சொல்லிட்டு இருந்தது. இப்போ இன்டோர் ஏர் பொல்யூஷன்னால சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெண்கள் வரை எல்லாருக்குமே சிஓபிடி வர்றதுக்கு சான்சஸ் அதிகம். இதை தவிர பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு துறையில் இருக்கவங்க ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பொல்யூஷன் ஏற்படுறதுனால அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக் பொல்யூஷன் டிசீசஸ் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, குவாரியில் வேலை செய்கிறவங்க, மண்ணை அடிக்கடி எக்ஸ்போஸ் ஆகிறவங்களுக்கு சிலிகோசிஸ் அப்படிங்கிற டிசீஸ் வரலாம். போர்ட் ஏரியாஸில் வேலை செய்கிறாங்க, ஷிப்பிங்கில் வேலை செய்கிறவங்க, அஸ்பெஸ்டோஸ் எக்ஸ்போஷர் இருந்துச்சுன்னா அஸ்பெஸ்டோசிஸ்ங்கிற டிசீஸ் வரலாம். இதை தவிர வீட்டில் செல்லப்பிராணி வளர்க்குறவங்க, டாக்ஸ், கேட்ஸ், புறாக்கள், பிஜின்ஸ், இல்லை மித்த பறவைகள் வளர்க்குறவங்க ஹைப்பர் சென்சிட்டிவ் நியூமரைட்டிஸ் அப்படிங்கிற நுரையீரல் சுருக்கம் டிசீஸ் கண்டிப்பாக ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதையெல்லாம் நிறைய ஓவர் த இயர்ஸ், பல வருஷங்களாக தூசி அப்புறம் இந்த காற்று மாசுபாடு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால உங்கள் நுரையீரல் வீக்கம் அடைந்து கடைசியில் கேன்சர் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. குழந்தைகளில் பார்த்தீங்கன்னா காற்று மாசுபாடுனால அவங்க நுரையீரல் அவங்களோட ஃபுல் கெப்பாசிட்டிக்கு வளர முடியாமல் போகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம், இந்த மாதிரி காற்று மாசுபாடுலேருந்து நம்மளை எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஏரியாவில் எப்போவுமே அந்த ஏரியாவோட ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் AQI அப்படிங்கிறது எப்போவுமே டெய்லி செக் பண்ணிக்கோங்க. ஸோ செக் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் டைம்ஸ் நம்ம AQI ரொம்ப மோசமாக இருக்கிற டைம்ஸில் வெளியில் போகாத மாதிரி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் அவுட்டோர் எக்ஸசைசஸ் பண்ணுறப்ப ரொம்ப பிஸியான ரோட்ஸோ டிராஃபிக் ஏரியாஸ்லையோ போகாமல் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. தேர்ட், N95 மாஸ்க், N95 மாஸ்க், KN95 மாஸ்க் 2 இருக்குது. அது மட்டும்தான் உங்களோட பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கஸ், இதை தவிர பார்ட்டிகுலேட் மேட்டர் அப்படிங்கிற நம்ம காற்றில் இருக்க தூசி அணுக்களை ஃபில்டர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த மாஸ்க்ஸில் மட்டும்தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி ஆஸ்மா, வீசிங் இருக்குது, இல்லை ஒரு அலர்ஜி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா N95 மாஸ்க் யூஸ் பண்ணுறது இஸ் அட்வைஸ். ஸோ இதை தவிர இன்டோர் ஏர் பொல்யூஷன் எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மோக்கிங் இன்டோர்ஸ் கண்டிப்பாக நம்ம தவிர்க்க வேணும். குட் வென்டிலேஷன், அதாவது கிராஸ் வென்டிலேஷன் கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் உங்கள் சுவர்கள்
ஈரப்பதம் இல்லாமல் கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஈரப்பதம் இருந்துச்சுன்னா அந்த ஏரியாவில் ஃபங்கஸ் வளர்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். உங்களுக்கு ரெக்கரண்ட்டாக அடிக்கடி இருமலும் சளியும் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கணும். ஆல்வேஸ் வெட் மாப்பிங் பண்ணணும். கூட்டம் மட்டும் செய்யாமல் வெட் மாப்பிங் பண்ணுறது ரொம்ப உங்களுக்கு தூசி படாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதை தவிர உங்களோட ஃப்ரேக்ரன்ஸஸ், ஸ்ட்ராங் ஏர் ஸ்ப்ரேஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். சாம்பிராணி யூஸ் பண்ணுறதோ ஊதுபத்தி யூஸ் பண்ணுறதோ கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். அவாய்ட் பண்ணவே முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷன்ஸில் மாஸ்க் வேர் பண்ணிக்கோங்க. இதை தவிர உங்கள் ஏரியாவில் இருக்க உங்கள் ஏர் பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ண முடியலை, எனக்கு இன்னமும் வீசிங் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா வீட்டில் நீங்கள் ஏர் பியூரிஃபையர்ஸ் கண்டிப்பாக ஸ்மால் சைஸில் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இதையெல்லாம் செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பாடி ஆல்ரெடி இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நுரையீரல் நிபுணர் பார்த்து உங்களோட லங் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.